ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி வடாம் வந்து கூழ் காய்ச்சாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் கண்ணாடி போல் உள்ள ஜவ்வரிசி வடகம் கூழ் காய்ச்சாமல் எப்படி ஈஸியான மெத்தடில் தான் நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம். இதை வந்து எல்லாம் ஒரே அளவாக பெருசாக வட்டமாக செய்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸும் இதில் சொல்லி காட்டியிருக்கோம். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கணும். மாவு ஜவ்வரிசியாக இருந்ததுன்னா இது ரொம்ப நல்லது. ஜவ்வரிசி வந்து ஒரு 200 கிராம் போல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா ஒரு 2 டைம் நல்லா தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணியில் இதை வந்து ஒரு 5 மணி நேரம் போல் ஊற வச்சுடுங்க. இப்போது நம்ம வந்து ஒரு 4 மணிக்காக நம்ம வந்து ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு 9 மணி போல் நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 7 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். எந்த கப்பில் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 7 மடங்கு போல் தண்ணி அதை எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு விட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து அதை காலையில் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இந்த கொதிக்கிற தண்ணியை இந்த ஜவ்வரிசியில் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் திறந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ காலையில் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அது நல்லா கண்ணாடி மாதிரி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த தண்ணியை வந்து தனியாக வடிகட்டிடணும். ஜவ்வரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா மையாக கூழ் மாதிரி ஆகிடும். அரைச்சி விட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம ஊற வச்சோம் இல்லையா தண்ணி, அதை தனியாக எடுத்துகிட்டு தானே நம்ம இந்த ஜவ்வரிசியை மட்டும் அரைச்சோம். அந்த தண்ணியை வந்து இதோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து நல்லா அரைச்சதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு சுவை தேவை அப்படின்றனால ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தையும் இதை வந்து புழிஞ்சு விட்டுக்குவோம். இதில் புழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கூழ் வடகமாக ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம டைரெக்டாகவும் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா இந்த மிக்சி ஜாரில் இருக்கிற கேஸ்கெட் இருக்குது இல்லையா, அதை நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம வந்து ஊற்றினோன்னா உங்களுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பாக பெருசாக கிடைக்கும். அப்போ நீங்கள் பொரிக்கும் போது நம்ம இந்த எக்ஸிபிஷன்லலாம் பொரிச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த அப்பளம் மாதிரி நல்லா பெருசாக வந்து உங்களுக்கு விரியும். ஸோ அதுக்காக தான் இந்த டெக்னிக்கு. இதை வந்து நீங்கள் வெயிலில் வச்சு காய வச்சுக்கோங்க.
நல்லா வந்து காஞ்சோன்னு நீங்கள் எடுத்து பொரிச்சிக்கலாம். இதை வந்து வீட்டிலேயே வச்சும் காய வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 நாள் ஆகும். ஸோ இதை வந்து நல்லா காஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஜவ்வரிசி வடம் நல்லா கண்ணாடி மாதிரி பளபளன்னு சூப்பராக வந்து நமக்கு வந்துடுச்சு. இப்போ பொரிக்க ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொரிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம அந்த கேஸ்கெட் வச்சு ஊற்றுனனால நல்லா பெருசாக ரவுண்டாக இருக்கும். நமக்கு நல்லா ஓரளவுக்கு பெருசாகவே விரிஞ்சு வரும். உங்களுக்கு கடுக்குன்னுலாம் நடுவில் இருக்காது. நல்லா அப்படியே மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் நாள் காலையில் அரைச்சி நம்ம பச்சை மிளகா காரம்லாம் சேர்த்து நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ரெடி ஆகிடுது. ஸோ இந்த சிம்பிள் மெத்தடை இந்த வெயில் காலத்தில் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.